Hello friends, welcome to the YouTube channel KT Videos by Sri. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Spring application எப்படி டெவலப் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறேன். Spring application அப்படிங்கிறது ஒரு enterprise application, ஓகேவா? அது enterprise application டெவலப் பண்றது கூட நமக்கு இந்த Spring framework ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. சோ இந்த Spring framework பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு Java developmentல Java enterprise application developmentல most accepted, most fast and easy way to develop Java web application அப்படினா web application மட்டும் கிடையாது, ஒரு enterprise application எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ enterprise application ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் டெவலப் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த டூல் தான் நமக்கு இருக்கிறதுல பெஸ்ட் டூல் வந்து ஸ்ப்ரிங் தான், ஓகேவா? ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஸ்ப்ரிங் STS ID அப்படின்னு சொல்லுவோம். ஸோ STS IDயில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்கோட எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்துடும், ஓகேவா? ஸ்ப்ரிங் பூட்டு, ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டர் இதெல்லாமே வந்து இதில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த STS அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு எக்லிப்ஸோட ஐடி, ஓகேவா? எக்லிப்ஸ் ஐடி நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம நிறையா பார்த்துருக்கோம், கரெக்டாக? அந்த எக்லிப்ஸ் ஐடியை பேஸாக வச்சுக்கிட்டு அந்த எக்லிப்ஸ் ஐடி மேலே ஒரு ஓவரால் லேயர், ஒரு சூப்பர்ஃபிஷியல் லேயர் மாதிரி டெவலப் பண்ணி இதில் வச்சுருக்கிறது தான் வந்து STS ID, ஓகேவா? இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்க்கறதுக்கு STS எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரிங் டூல் சூட்னு சொல்கிற இந்த STS ஐடியில் வந்து ஸ்ப்ரிங் டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட் ஆக்சசபிளாகவும் இருக்கும். இதுக்காக நம்ம எந்த எக்ஸ்டென்ஷன்ஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. இதுவே நம்ம ஒரு சில ஐடிஸ் இருக்குது, இந்த IntelliJ VS Code மாதிரி ஐடிஸாக இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு நிறையா டூல்ஸு, நிறையா ப்ளகின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுலேயும் வந்து ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகும். ஓகே, இப்போ ஸ்ப்ரிங் STS ID லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஸ்ப்ரிங்குக்கான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன், ஓகேவா? சரி, இது லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேசிக் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் நம்ம செஞ்சு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என்னோட ஒர்க் ஸ்பேஸில் 2 ப்ராஜெக்ட் இருக்குது. செட்டிங்ஸ், ஓகே. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இனிஷியலைசேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்ப்ரிங் பூட்டோட லாங்குவேஜ் சர்வர் ரன் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷன் எல்லாம் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு, ஆல்ரெடி இருக்கிற அப்ளிகேஷன்லாம், ஓகேவா? இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ரன் கொடுத்தேன்னா எனக்கு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிரும், ஓகேவா? இந்த மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டில் தான் ஒன்று வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு. ஓகே, பேசிக்காக நமக்கு ஆப்பிள் ஃப்ரூட்னு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கோட பேனர், அது கூட நம்ம சேனலோட நேம் வந்து வந்திருக்கு, ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம எப்படி பண்ணுறது, குயிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இது முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்துருங்க, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஃபைல் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்டில் போய் ஜாவாவில் ஸ்ப்ரிங் ஸ்டார்டப் ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கணும், ஓகேவா? இது கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு நமக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம செட் பண்ணணும். ப்ராஜெக்ட் டெஸ்டிங் சொல்லி வைக்கிறேன், டெஸ்டிங் வேணாம், ட்ரைனிங் சொல்லி வைக்கிறேன், ப்ராஜெக்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் டிஃபால்ட் தான். Maven, Java 17 நமக்கு போதுமானது. பேக்கேஜிங் ஜார் இருக்கட்டும், லாங்குவேஜ் ஜாவா தான், ஓகேவா? தேவைன்னா காட்லின், குரூவி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப் வந்து டுட்டோரியல்ஸ், ஓகே, இது ஒன்றும் இஷ்யூ இல்லை, இது நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம வைக்கிறது தான், ஓகேவா? ஆர்டிஃபேக்ட் வந்து ப்ராஜெக்ட் நேம் தான். இந்த ப்ராஜெக்ட் ட்ரைனிங் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு, ஆர்டிஃபேக்ட் வந்து இன்டர்நெட்டோட ரெஃபரன்ஸ்க்கு, ஓகேவா? அப்புறம் பேக்கேஜ், இந்த பேக்கேஜுமே வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். இந்த பேக்கேஜ்குள்ளே தான் இது இருக்கணும், இதுக்குள்ளே இருக்கிறது இதுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி செட்டிங் தான், தவிர வேறு இதில் பெருசாக திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த பொசிஷனில் வந்து நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனில் என்னென்னலாம் எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி ஒன்று தான்,
அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணலாம், டெவலப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். டெவலப்பர் டூல்ஸ் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, கூகுள் க்ளவுட் ரிலேட்டடாக இருக்குது, இன்புட் அவுட்புட் ரிலேட்டடாக இருக்குது, மெசேஜிங் சிஸ்டம்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, மைக்ரோசாஃப்ட் அசூர் க்ளவுட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, NoSQL இருக்குது, SQL இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட நிறைய கான்செப்ட் இருக்குது. இது நமக்கு எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு பேசிக்காக நான் லாம்போக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கூட சேர்த்து ஸ்ப்ரிங் வெப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் வெப். ஓகேவா, ஸ்ப்ரிங் வெப் வந்து ரியாக்ட், ரெஸ்ட், ரியாக்ட் இதுக்கெல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்ப்ரிங் வெப். ஓகேவா, நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். சரி, ஓகே. இப்போ புது ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ ப்ராஜெக்ட் ட்ரைனிங் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, பார்த்துக்கங்க, லோட் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த ப்ராக்ரஸ் நமக்கு தேவையில்லை, மினிமைஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் லோட் ஆகிருக்கா அப்படின்னு. எல்லாம் லோட் ஆகிடுச்சுன்னா இப்படி இந்த மாதிரி காணாமல் போயிடும். ஓகேவா, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா நமக்கு ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா, ஜாவாவோட சோர்ஸ் கோடு, ஜாவாவோட ரிசோர்ஸஸ்ஸு, டெஸ்ட் கேஸ் எழுதணும்னா டெஸ்ட் கேஸு, என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோங்கிறது இந்த சிஸ்டம் லைப்ரரி, அப்புறம் என்னென்ன டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணுறோங்கிறது இந்த மேவன் டிபெண்டன்சிஸ். அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட பைட் கோடு, ஆப்ஜெக்ட் கோடு இதெல்லாமே வந்து இந்த டார்கெட் ஜென்ரேட்டட் சோர்ஸ், டார்கெட் ஜென்ரேட்டட் டெஸ்ட்டில் வந்து வந்துடும். இந்த எஸ்ஆர்சி வந்து ஒரு ஜென்ரல் சோர்ஸ் ஃபோல்டர். ஓகேவா, இதெல்லாமே வந்து இது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இது பேக்கேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா, இதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஜாவா ரிலேட்டடாக தான் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரலாக ஃபைல் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா, ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது, இல்லை ஒரு ஜாவா கோடுக்கான ஃபைல்ஸ், ரெக்வயர்டு ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம சோர்ஸ் கோடு கிரியேட் பண்ணும்போது நியூ கிளாஸு, நியூ இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது நம்ம இதில் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ மற்றபடி இந்த ரெண்டு ஃபோல்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று தான். ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே. இது கூட ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைல் வந்து ரிசோர்ஸஸ்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு என்னென்னலாம் நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்டர்னல் மட்டும் கிடையாது, இன்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் சேர்த்து தான். ஓகேவா, இப்போ இந்த அப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து தான் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேட்டா பேஸோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஓகேவா, இதில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு இது இங்கேயே இருக்கட்டும். லாகிங் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். லாகிங் டாட் லெவல் டாட் ரூட் ஈக்குவல் டு ஃபால்ஸ், இல்லை ஆஃப். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பெரிய லாக் வந்து வராது. ஓகே, இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா கோடு எதுவுமே மாற்றலை, லாக் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். லாகுக்கும் வந்து செட்டிங் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். பார்த்தோம்னா நமக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா, ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. இந்த அவுட்புட் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு அவுட்புட்டு தான். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ நமக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் முதல்ல எங்கே இருக்குன்னு தெரியணும். மெயின் ஃபங்க்ஷனே தெரியாமல் ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே, இப்போ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது ப்ராஜெக்ட் ட்ரைனிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி மெயின் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் சின்னது பண்ணியாச்சு. ஓகே, வேறு என்ன பண்ணலாம், நம்ம லாம்போக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த அப்ளிகேஷன் தான் வந்து ஸ்ப்ரிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா, ஸ்ப்ரிங் பூட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா, ஸோ இதில் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் இருக்குல்ல, இது எல்லாமே கம்பைன் பண்ணி வந்து இது வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, கான்டெக்ஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா, ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்னது, நம்ம செய்கிற வேலை எல்லாமே இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே தானே இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் பூட்டில் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ளே கிரியேட் ஆகிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அது வந்து வெளியே லீக் ஆகாது. அதே மாதிரி வெளியே இருக்கிற கிளாஸு, வெளியே இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது.
ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணாலே ஜேவிஎம்மில் வந்து ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். அந்த கான்டெக்ஸ்ட்குள்ளே தான் வந்து அதோட ஆப்ஜெக்ட்டு, அது யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸு, ஆட்டோ வேர் பண்ணுறது எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங்கோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த ஃபர்தர் வீடியோஸில் நம்ம ஸ்ப்ரிங்கில் வச்சு ஒரு பேசிக் ப்ரோக்ராம் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி செஞ்சதே வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம் தான். இதுலேயே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அவுட்புட் வர்ற மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஓகேவா? தேங்க்யூ.